56 இன்ச் அப்படின்னு சொல்லப்பட்ட மோடி வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட லிட்டரலி நம்ம எடப்பாடி மாதிரி ட்ரம்போட காலில் தான் விழுந்து கிடக்கிறாரு. ஒரு 3-4 மாதத்திலே பார்த்தோம்னா நம்ம மோடி என்ன முடிவு எடுக்கிறாரோ இல்லையோ இந்தியாவோட கொள்கை முடிவுகளை ட்ரம்ப் தான் எக்ஸ் தளத்துல பதிவு பண்றாரு. இந்தியா பாகிஸ்தான் போற நான் தான் நிப்பாட்டினேங்கிறாரு. பாகிஸ்தான் பிரதமர் செத்துருப்பாரு, அவரோட உயிரை நாங்க தான் காப்பாற்றணுங்கிறாரு. இன்னொரு பக்கம் விவசாய ஒப்பந்தம் போட்டாச்சு அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ் தளத்துல பதிவிடுறாரு. இந்திய அரசோட அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே வரல. இந்தியா என்ன பண்ணணும், என்ன செய்யுது அப்படிங்கறதெல்லாம் ஒரு சோசியல் மீடியால ஜஸ்ட் லைக் தட்டா பதிவு போட்டு போற அளவுக்கு தான் நம்மளோட பிரதமர் ட்ரம்புக்கு இடம் கொடுத்து வச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது. அவ்வளவு பயந்துகிட்டு இருக்காரு. நம்ம தலைப்பு மாதிரி சொல்லணும்னா நடுங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லணும். ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை கொடுக்கிறாரு. இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வந்து 25% வரி போடுவோம் அப்படிங்கிறாப்ல. நம்ம ஆளுங்க அப்பயும் அரசர்ல மோடி ஏதாவது சொல்லுவாரு, ஏதாவது இதுக்கு முடிவெடுப்பாருன்னு பாக்குறாங்க, டைம் கொடுக்குறாங்க, இன்னும் ஒன்னும் முடிவெடுக்கல. 50% வரின்னு போடுறாப்ல. விவசாயம் சார்ந்த எல்லா பொருட்களையும் எந்தவித தடையுமின்றி இறக்குமதி பண்றது, எந்தவித வரியும் இன்றி இறக்குமதி செய்யறது அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் சைன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸ் தளத்துல முதல்ல ட்ரம்ப் பதிவிடுறாரு. அதுக்கு உடனடியா இந்திய அரசு கிட்ட இருந்து எந்த மறுப்பும் வரல. சில நாட்கள் கழித்து இந்திய அரசு கிட்ட இருந்து என்ன தகவல் வருதுன்னா, நாங்க என்ன சைன் பண்ணல, எந்தெந்த பொருட்கள்னு நாங்க என்ன தேர்ந்தெடுக்கல, அந்த பொருட்கள் என்னன்னா நம்ம தேர்ந்தெடுத்துட்டு தான் அதை சைன் பண்றதை பத்தி முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதோட அர்த்தம் என்னன்னா, இவங்க இந்த ஒப்பந்தத்தில் சைன் பண்ண போறாங்க, பொருட்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கல. நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல 0% டாக்ஸ்ல வந்து அவங்க பொருளை இறக்குமதி செய்யறோம். இதுல ஒரு மிகப்பெரிய டேஞ்சர்லாம் இருக்கு. நம்மளோட குடிசை தொழிலாக இருக்கக்கூடிய காய்கறி விற்கிறவங்கல இருந்து நம்ம தினக்கூலிகள்ல இருந்து ஏகபோகமா பாதிப்படைவாங்க. அவன் வந்து 0% டாக்ஸ்ல கொண்டு வந்து இங்க வந்து ரொம்ப காசு கம்மியா வந்து எல்லா பொருட்களையும் விற்பனை செய்யற ஒரு இடத்துக்கு வருவான். நம்ம ஆட்கள் சொந்தமா விளைவிக்கும் போது அதுக்குரிய காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்ப யாரோட பொருள் விற்கும் அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் ஃபியூச்சர்ல வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நமக்கு யார் பிரதமருங்கிற கன்ஃபியூஷன் ஆகுது. ட்ரம்ப் நமக்கு பிரதமரா இல்ல மோடி நமக்கு பிரதமரா அப்படிங்கிற மாதிரி. ட்ரம்பை பார்த்து மோடி நடுங்குவது ஏன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு பேச வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்குது. உண்மையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. திராவிடர் இயக்கம் எப்போதுமே சர்வதேச பிரச்சனைகளில் ஒரு கருத்து எப்போதுமே இருக்கும். திராவிடர் இயக்கத்துக்கு பெரியார் காலத்திலிருந்தே இருக்கும். ஹிட்லர் வந்து தொடர்ச்சியாக எல்லா நாடுகளையும் பிடிச்சிக்கிட்டு இருந்தப்ப இங்கே குடியரசில் பாசிசம்னா என்ன அப்படிங்கிறது, இப்போ நம்ம பாசிசம்னா பேசுகிறோம், பாசிசம்னா என்னன்னு அது எப்படி ஆக்ட் ஆகும், நம்ம டோக்லியாட்டி எடுத்துகிட்டு வந்து பேசுகிறோம், இடதுசாரிகளை கிராம்சியை எடுத்துகிட்டு வந்து பேசுகிறோம், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பேசுகிறோம். குடியரசில் ஹிட்லர் வந்து உச்சத்தில் இருந்தபோது பாசிசம்னா என்னன்னு குடியரசில் தொடர் கட்டுரைகள் வருது. ஒரு கட்டுரை கிடையாது, தொடர்ச்சியாக கட்டுரைகள் வருது. சுற்றி இந்தியாவை சுற்றி போர்கள் நடக்கும்போது எல்லா போர்களையும் குறித்தும் பெரியார் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். அந்த போர்களில் யார் சரி தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் பலஸ்தீன பிரச்சனையை எடுத்துக்கலாம். பலஸ்தீன பிரச்சனையில் பலஸ்தீனர்களை திராவிடர்கள்னு பெரியார் சொல்கிறாரு. அப்போ திராவிடர் இயக்கத்துக்கு ஒரு கருத்து நிச்சயமாக இருந்துச்சு. சாதி வேறுபாடுகளை பற்றி பேசக்கூடிய இயக்கம், பெண் உரிமையை பேசக்கூடிய இயக்கம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தாலும், நம்மளோட ப்ரையாரிட்டி அதுதான் அப்படிங்கிறதா இருந்தாலும், உலக பிரச்சனைகளில் குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்த உலக பிரச்சனைகளில் திராவிடர் இயக்கத்துக்கு எப்போதும் ஒரு கருத்து இருந்துச்சு. அது ரொம்ப இயல்பாக மோடி ஆட்சிக்கு வந்த பின்னாரு நம்ம சாதாரணமாக பொதுக்கூட்டங்கள்ல இருந்து பெரிய அதுக்கு நமக்கு பொருளாதாரம் சார்ந்த ஒரு நிபுணத்துவம்லாம் தேவையில்லை. இங்கே நடக்கிற விஷயங்களை நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். நம்முடைய செயல்பாடுகள், நம்ம பிரச்சார கூட்டங்களில் ரொம்ப இயல்பா தோழர்கள் வந்து சர்வதேச பிரச்சனைகளையும் இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகளையும் மோடியோட பாஜகவோட தவறான பொருளாதார கொள்கைகளையும் நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கோம். அப்போ திராவிடர் இயக்கம் இந்த விஷயத்தில் ஒரு கருத்து இருக்கிறது, திராவிடர் இயக்கத்தோட கருத்தை வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வகையில் நிமிர்வன் வாசகட்டத்தில் நம்ம திராவிட விடுதலை கழகம் சார்பாக இந்த பிரச்சனையை பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. எல்லா பிரச்சனைகளுக்கும் தொடர்புண்டு அப்படிங்கிறது தான் ஒரு அடிநாதம். இதில் எங்கேயோ இந்த இடதுசாரிகளை கிண்டல் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க, மாஸ்கோவில் மழை பெஞ்சா கம்யூனிஸ்டுகள் வந்து இங்கே போராட்டம் நடத்துவாங்க, கொடைப்பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி. உண்மையில் இங்கே இருக்க பிரச்சனைகளை நம்ம மாவட்ட செயலாளர் சொன்ன மாதிரி யாருக்கோ நம்ம தோழர் சொன்ன மாதிரி யாருக்கோ நடக்கிற பிரச்சனை அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு வந்து நம்மளுடைய சாப்பாட்டில் கை வைக்கிற ஒரு பிரச்சனையாக அது மாறி நிற்கிது. இன்றைக்கி சிலிண்டருக்கு நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். 56 இன்ச் அப்படின்னு சொல்லப்பட்ட மோடி வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட லிட்டரலி நம்ம எடப்பாடி மாதிரி ட்ரம்போட காலில் தான் விழுந்து கிடக்கிறாரு.
இந்த சூழ்நிலையில் நம்ம இந்த இப்போது நடக்கக்கூடிய போரையும் போரின் உச்சத்தையும் எப்படியா பார்க்கணும் அப்படிங்கிறத தாண்டி இந்தியாவோட வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது என்னவா இருந்திருக்கு, அது ஒவ்வொரு நாடுகளும் என்னவா இருந்திருக்கு, இப்போ என்னவா மாறி இருக்கு, பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அது என்னவாக மாறி நிற்கிது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இப்போது நடக்கக்கூடிய போரில் நாம் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் நமக்கு எந்த வகையில் பாதகமாக அமையும், நம்ம யார் சார்ந்து நிற்கிறோம் அப்படிங்கிறது குறித்த ஒரு தெளிவான புரிதல் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அமெரிக்கா குறித்து பேசுகிறோம், எழுதுகிறோம். ஆனால் இது அமெரிக்கா சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமா, ட்ரம்ப் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது கிட்டத்தட்ட இந்த போர் அப்படிங்கிறத ஒரு 5 நாடுகளோட பிரச்சனையாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்தியாவும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்தியா, ஈரான், இஸ்ரேல், ரஷ்யா, ஸோ இப்படியான அனைத்து நாடுகளோட பிரச்சனையை தான் பார்க்கணும். ஒவ்வொரு நாட்டுக்கூடையும் இந்தியா எப்படி வெளியுறவு கொள்கைகளை வச்சிருக்கு அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரஷ்யாவை எடுத்துக்கிட்டோம்னா, ரஷ்யா நமக்கு தொடக்க காலத்திலேருந்தே ஆரம்பத்திலேருந்தே நமக்கு ஒரு நட்பு நாடாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட சோவியத் கலையிற வரைக்குமே அந்த ஒரு விஷயம் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, அந்த பங்களாதேஷ் பிரியும் போது 1971 அமெரிக்கா என்ன நிலைப்பாடு எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியாவுக்கு ஆதரவாக சோவியத் நின்றுச்சு, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் இங்கிலாந்தும் நின்னது அப்படின்னா வெறும்னு நிற்கிறது கிடையாது. இராணுவ உதவிகள் முதல் கொண்டு பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்திய அரசோட, ஒன்றிய அரசோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அமெரிக்க அரசு அன்று இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் எடுத்துருந்துச்சு. அப்போது நிறைய நமக்கு ட்ரோன்ஸாக இருக்கட்டும், போர் விமானங்களாக இருக்கட்டும், ஏவுகணைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களை ரஷ்யா தான் நமக்கு கொடுத்து உதவி செஞ்சிச்சு. இப்படி தொடர்ச்சியாக நம்ம கூட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸில் இருந்த ஒரு நாடு தான் ரஷ்யா அப்படின்னு சொல்லலாம். இது நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எல்லா புள்ளிகளுக்கும் மையமான ஒரு புள்ளினா நம்ம 90களை தான் எடுத்துக்கணும். 90களில் சோவியத்தோட அதே சமயத்தில் உலகமயமாதல், நவீன தாராளமயமாதல், தனியார் மயமாதல் கொள்கைகள் உலகம் முழுக்கும் பரவ ஆரம்பிக்குது. இந்தியாவில் நரசிம்மராவ் காலகட்டத்தில் நம்மளுடைய சந்தையை நம்ம திறந்து விடுறோம். இப்படியான பல்வேறு மாற்றங்கள் நம்மளோட கொள்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்துது. இந்தியாவுக்குன்னு ஒரு கொள்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஒரு நடுநிலைமை கொள்கையை தான் அது வரைக்கும் வகிச்சுக்கிட்டு இருந்தோம். யாரு கூடயும் சேராத ஒரு கொள்கையை தான் வகிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதற்கு பின்னால் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு சார்பு எடுக்கிறோம். இப்பயும் நாங்கள் யாரு கூடயும் சேரலன்னு சொல்லலாம். ஆனால் இந்திய அரசு போடக்கூடிய ஒப்பந்தங்கள் சில சார்புகளை எடுத்தபடியாக தான் இருக்குது. அந்த வகையில் இந்த 90களுக்கு பின்னான நம்மோட மாற்றம் அப்படிங்கிறது ரஷ்யாவோட முடிஞ்சு போயிடல. நம்ம அமெரிக்காவோட அது வரைக்கும் கூட்டணியில் இல்லாத, அவங்களோட பெருசாக நம்ம ஒப்பந்தங்கள் போடாத இருந்த நிலையிலிருந்து நம்ம அமெரிக்கா கூடவும் ஒப்பந்தங்கள் போட ஆரம்பிக்கிறோம். இந்த சமயத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக 2000க்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னா, ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்குமான மோதல் ரொம்ப அதிகமாகுது. பொருளாதார தடைகள் அவன் விதிக்கிறான். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது நாமும் ரஷ்யாவோட தொடர்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு அமெரிக்கா சார்ந்த நட்பு நாடுகள் அப்படியான தொடர்பை நோக்கி நம்ம போகிறோம். இப்போ சமீபத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ரஷ்யா உக்ரைன் வார் இருந்துச்சு. அப்போ அதற்கு முன்பே பொருளாதார தடைகளை அமெரிக்கா ரஷ்யா மேலே விதிக்குது. எந்த நாடுகளும் அவங்கள்ட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்க மறுக்கிறாங்க, வாங்கக்கூடாதுன்னு அமெரிக்கா சொல்லுது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, என்ன விலைக்கு வேணாலும் நான் கச்சா எண்ணெயை தரேன் அப்படிங்கிற இடத்துக்கு ரஷ்யா நகருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2020-21 1% கூட இந்தியா கச்சா எண்ணெயை ரஷ்யா கிட்ட வாங்கலை. கிட்டத்தட்ட 2020 இந்த போர் உச்சக்கட்டத்தில் போகுது, உக்ரைன் கூட உச்சக்கட்டத்தில் போகும்போது என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40% கச்சா எண்ணெய் நம்ம ரஷ்யா கிட்ட கொள்முதல் பண்ணுறோம். அதுவும் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கச்சா எண்ணெய் ஒரு பேரலில் $20 $30 வரைக்கும் கம்மியாக கொடுக்குறாங்க. அவ்வளோ கம்மியாலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதில் இந்திய அரசு பயங்கரமாக சம்பாதிக்குது. இது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து சுத்திகரிக்கிறாங்களா, ரீஃபைன் பண்ணுறாங்களா, பெட்ரோல், டீசல் எடுத்துக்கலாம், அதுலேருந்து வர பை ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் இந்திய அரசு தன்னோட பயன்பாட்டுக்கு மட்டும் வச்சுக்காம பிற நாடுகளுக்கு அதை விற்று நிறையா சம்பாரிச்சுது. ஸோ இந்த மாதிரி ரஷ்யாவுக்கிட்ட எண்ணெய் வாங்கி சம்பாரிச்சுக்கிட்டு இருந்த இந்திய அரசு என்ன பண்ணுதுன்னா, இந்திய பிரதமர் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவர் சொன்னாருன்ட்டு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற எண்ணெயை நிறுத்துது. அப்படிதான் சொல்லணும் நாம. ஏன்னா இந்த ஒரு 3-4 மாதத்திலே பார்த்தோம்னா, நம்ம மோடி என்ன முடிவு எடுக்கிறாரோ இல்லையோ, இந்தியாவோட கொள்கை முடிவுகளை ட்ரம்ப் தான்
ட்விட்டர் தளத்தில் எக்ஸ் தளத்தில் பதிவு பண்ணுறாரு. இந்தியா பாகிஸ்தான் போகிற நான் தான் நிப்பாட்டினேங்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பிரதமர் செத்துருப்பார், அவரோட உயிரை நாங்கள் தான் காப்பாற்றணுங்கிறாரு. இன்னொரு பக்கம் விவசாய ஒப்பந்தம் போட்டாச்சு அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிடுறாரு. இந்திய அரசோட அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு எதுவுமே வரலை. ஸோ இப்படி இந்தியா என்ன பண்ணணும், என்ன செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சோசியல் மீடியாவில் ஜஸ்ட் லைக் தட்டாக பதிவு போட்டு போகிற அளவுக்கு தான் நம்மளோட பிரதமர் ட்ரம்ப்புக்கு இடம் கொடுத்து வச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ பயந்துகிட்டு இருக்காரு. நம்ம தலைப்பு மாதிரி சொல்லணும்னா நடுங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லணும். இதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா, இந்த கச்சா எண்ணெய் நமக்கு ரஷ்யாட்ட இருந்து ஈஸியாக கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. முதல்ல ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா வார்ன் பண்ணுறாரு, நீ ரஷ்யாட்ட கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாப்புலன்னா, ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துக்கிட்டு இருக்கு, நீ அவங்ககிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கினீன்னா உங்ககிட்ட இருந்து வாங்குற காசை அவன் போருக்கு பயன்படுத்துகிறான், அப்போ நீ நேரடியாக ரஷ்யாவுக்கு இந்த போரில் உதவி செய்கிற, அதனால் நீ கச்சா எண்ணெயை ரஷ்யாட்ட இருந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்கிறாப்புல. இந்திய அரசால் இது மெல்லவும் முடியாத முழுங்கவும் முடியாத ஒரு நிலையில தான் இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா, ஏன்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு ரொம்ப கம்மியான காசில் கிடைக்குது, இதையா விடணுங்கிற ஒரு இது. ரெண்டாவது நமக்கு விண்வெளி ஆய்வுகளையும் சரி, அணு ஆயுத ஆய்வுகளையும் சரி, நிறைய டிஃபென்ஸ் நமக்கு ஆயுதங்கள் கொடுத்ததுலையும் சரி, ரஷ்யா நமக்கு எப்போதுமே ஒரு நண்பனாக இருந்திருக்கு. அவங்களையும் முழுசாகவும் பகச்சிக்க முடியாது இந்த ட்ரம்ப்பை நம்பி. ட்ரம்ப் வெளியில் போயிட்டாலும் நாளைக்கு என்ன இப்போ வெளியுறவு கொள்கைகள் மாறும்னு தெரியாது. அப்போ அப்படியே மலுப்பலாகவே முடியாதுன்னு எதையும் சொல்லாமல் இந்தியா நகர்த்துக்கிட்டே இருக்கும்போது ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 25% வரி போடுவோம் அப்படிங்கிறாப்புல. நம்ம ஆளுங்க அப்பையும் அரசரில் மோடி ஏதாவது சொல்லுவார், ஏதாவது இதுக்கு முடிவெடுப்பாருன்னு பார்க்குறாங்க, டைம் கொடுக்குறாங்க, இன்னும் ஒன்றும் முடிவெடுக்கலை, 50% வரின்னு போடுறாப்புல. ஸோ இந்த ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, இங்கேருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய இங்கேருந்து பொருட்கள் எல்லாத்துக்கும் அதிக வரி போடும்போது பெரும் நஷ்டத்தை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை வருது. இப்போ ட்ரம்போட மனசை சாந்தப்படுத்தணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு தான் இந்த விவசாய ஒப்பந்தம் ஒன்று போடுறாங்க. விவசாய ஒப்பந்தம்னா என்னன்னா, ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு ஒப்பந்தம். அமெரிக்காவில் விளையக்கூடிய அல்லது விவசாயம் சார்ந்த எல்லா பொருட்களும், உரம் முதற்கொண்டு, காய்கறிகள் பழங்கள் முதற்கொண்டு, அரிசி எடுத்துக்கலாம், கோதுமை எடுத்துக்கலாம், இப்படி விவசாயம் சார்ந்த எல்லா பொருட்களையும் எந்தவித தடையுமின்றி இறக்குமதி பண்ணுறது, எந்தவித வரியுமின்றி இறக்குமதி செய்கிறது அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் சைன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸ் தளத்தில் முதல்ல ட்ரம்ப் பதிவிடுறாரு. அதுக்கு உடனடியாக இந்திய அரசுக்கிட்ட இருந்து எந்த மறுப்பும் வரலை. அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து இந்திய அரசிட்ட இருந்து என்ன தகவல் வருதுன்னா, நாங்கள் என்ன சைன் பண்ணலை, எந்தெந்த பொருட்கள்னு நாங்கள் என்ன தேர்ந்தெடுக்கலை, அந்த பொருட்கள் என்னென்னா நம்ம தேர்ந்தெடுத்துட்டு தான் அதை சைன் பண்ணுறதை பற்றி முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதோட அர்த்தம் என்னென்னா, இவங்க இந்த ஒப்பந்தத்தில் சைன் பண்ண போகிறாங்க, பொருட்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கலை. சரி, அவங்க நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் 0% டேக்ஸில் அவங்க பொருளாக இறக்குமதி செய்கிறோம். இதில் ஒரு மிகப்பெரிய டேஞ்சர்லாம் இருக்குது. நம்மளோட குடிசை தொழிலாக இருக்கக்கூடிய காய்கறி விற்கிறவங்கலேருந்து, நம்ம தினக்கூலிகள்லேருந்து ஏகபோகமாக பாதிப்படைவாங்க. ஹைப்ரிட் செய்யப்பட்ட உரங்கள்லேருந்து, விதைகள்லேருந்து எல்லாம் இறக்குமதி ஆகும். காம்படிஷன் பயங்கரமாக இருக்கும். அவன் 0% டேக்ஸில் கொண்டு இங்கே ரொம்ப காசு கம்மியாக எல்லா பொருட்களையும் விற்பனை செய்கிற ஒரு இடத்துக்கு வருவான். நம்ம ஆட்கள் சொந்தமாக விளைவிக்கும் போது அதுக்குரிய காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ யாரோட பொருள் விற்கும் அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் ஃப்யூச்சரில் வர்றதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படியான சூழ்நிலையில் தான் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. சரி, அவன் பொருள் இங்கே வருது, 0% டேக்ஸில் எல்லாத்தையும் இறக்குமதி செய்ய தயாராக இருக்கீங்க, நம்ம பொருள் அங்கே போகுது, அதுக்கு எவ்வளோ டேக்ஸ்ன்னு கேட்டால் 18%. அதுக்கும் நம்ம ட்ரம்ப்பு சொன்னதை கேட்டு மோடி கௌரவமாக தலையாட்டிட்டு வந்திருக்காரு. கூடிய சீக்கிரம் வெளியில் எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் ரொம்ப பெருசாக யாருக்கும் தெரியாமல் இதையும் சைன் பண்ணி முடிக்கத்தான் போகிறாங்க. ஒரு ஒப்பந்தம், ஒரு அக்ரிமெண்ட், ஒரு கவர்மெண்ட் பண்ணுற ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது அஃபீஷியலாக எல்லாருக்கும் எந்த மாதிரி தெரியணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அது எதுவுமே இந்திய அரசுக்கிட்ட இருந்து சமீப காலத்தில் நடக்கலை. ட்ரம்ப் எக்ஸ் தளத்தில் இது நடந்துருச்சுன்னு பதிவு போடுறாரு. அப்போ நமக்கு யார் பிரதமருங்கிற கன்ஃபியூஷன் ஆகுது. ட்ரம்ப் நமக்கு பிரதமரா இல்லை மோடி நமக்கு பிரதமரா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படி ரொம்ப சிறப்பாக இருந்த ரஷ்யாவுடனான ஒரு உறவை இன்னைக்கு முதல்வர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் பல இடங்களில் போராட்டம் நடத்த போது சொல்லியிருக்காங்க, பலர் சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட வெளியுறவு கொள்கையை கேள்விக்குட்படுத்தியிருக்காங்க, முதல்வரும் கேள்விக்குட்படுத்தியிருக்காரு. அந்த அளவுக்கு ரஷ்யா கூட இருந்த ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை மொத்தமாக கெடுத்து வச்சிருக்காரு மோடி.
இப்போ வந்து க்ரூட் ஆயில் ஷார்ட்டேஜ் ஆகுது. மத்திய கிழக்கு நாடுகள்லேருந்து வர வேண்டிய க்ரூட் ஆயில் வந்து நின்று போச்சு. ரஷ்யாட்ட வேணான்னு சொல்லிட்டு வீம்பு பண்ணிட்டு இந்தியா போயிட்டு அரபு, துபாய், இந்த பஹ்ரைன், இந்த பெல்ட்டில் இருக்க நாடுகள்கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்குறதுக்கான பிளான் பண்ணி வச்சு வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது தடைப்பட்டு போச்சு. அந்த ஹார்மோஸ் அந்த நீரிணை இருக்கு இல்லையா, அங்கே ஈரான் பக்கத்தில் இருக்க நீரிணை, அங்கே வந்து அவங்க ஃபுல்லாத்தையும் ஈரான் வந்து தடுத்து நிறுத்திடுச்சு. இப்போ வந்து மேற்கொண்டு க்ரூட் ஆயில் எங்கேயும் வர்றதுக்கான வழி இல்லை. இப்போ அமெரிக்கா பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, 30 நாளைக்கு வந்து இந்தியா வந்து யார்ட்டையாவது க்ரூட் ஆயில் வாங்கிட்டோம், அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இறையாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய நாடு சார்ந்த முக்கிய முடிவுகளை யார் எடுக்கணும், பாதுகாப்பு சார்ந்து அனைத்து முடிவுகளையும் யார் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த விதிகளை எல்லாம் மீறி பொது நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ட்ரம்ப்பு இந்தியாவுக்கு அனுமதி கொடுக்குறாரு, நீ 30 நாளைக்கு யார்ட்டையாவது வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு. இதே நேரத்தில் ரஷ்யா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி மாதிரி நான் உனக்கு வந்து 20 ரூபா 30 ரூபாய்க்கெல்லாம் காசு கம்மியாக வந்து உனக்கு க்ரூட் ஆயில் கொடுக்க மாட்டேன், கச்சா எண்ணெய் கொடுக்க மாட்டேன், எல்லாருக்கும் கொடுக்குற அளவுக்கு தான், எல்லாருக்கும் எப்படி கொடுக்குறோனோ அதே அளவுக்கு தான் கொடுப்பேன், டிஸ்கவுண்ட் கிடையாது அப்படிங்கிறாங்க. இதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் தரமாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ ரஷ்யாவுடனான உறவு நமக்கு இப்படித்தான் இப்போதைக்கு இருக்கு. இந்த ஈரான் போரில் ஈரான் பக்கம் ஏன் நாம் நிற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நீங்கள் வரலாற்று ரீதியாகவே பார்த்தீங்கன்னா, பாரசீகர்களுக்கும் இந்தியாவுக்கும் வந்து ஒரு கலாச்சார தொடர்பு இருக்குது. நம்மளோட ஆர்கிடெக்ட்லேருந்து நம்ம கடந்த காலத்து முகலாயர் பீரியட்லலாம் பாரசீகர்களோட கலாச்சார ஒரு பிணைப்பு வந்து இங்கே ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. நமக்கு அந்த அளவுக்கு வந்து ஈரானோட தொடர்பு வந்து ஆயிரக்கணக்கான 1000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. ஈரானுடனான இந்த எண்ணெய், கச்சா எண்ணெய் சார்ந்த தொடர்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம சுதந்திரம் அடைந்ததற்கு பின்பு இருந்தே அவங்களான ஒரு நல்ல உறவுல தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். அவங்க ஈரானில் வந்து ஒரு முக்கியமான ஒரு துறைமுகம் கட்டுறதுக்கு வந்து இந்தியா வந்து நேரடியாக நிதியுதவி பண்ணியிருக்கு. ஒரு அந்த பேர் கூட நல்ல பேர், ஹெபுபாஸ்ன்னு சம்திங், ஒரு துறைமுகம் கட்டுறது கூட அது மேம்பாடு செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 500 மில்லியன் பக்கம் வந்து இந்தியா உதவி செஞ்சுருக்கு. ஏன் செஞ்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பாகிஸ்தான் கூட இந்தியாவால் ஒரு சுமூகமான நிலை கிடையாது. பாகிஸ்தானோட இடத்தின் வழியாக நம்மளோட பொருட்களை எங்கேயும் எதையும் கொண்டு போக முடியாது. நம்ம மேப்பில் பார்த்தோம்னா பாகிஸ்தான் இப்படி இருக்கும், அப்படியே ஈரான் இருக்கும். ஸோ நம்ம இப்படியே போகலாம், ஆப்கானிஸ்தான், ரஷ்யா, யூரோப், அதுக்கான ஒரு வழித்தடம் இருக்கு இல்லையா, அந்த வழித்தடத்துக்கு வந்து ஈரானோட நல்லுறவு இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதன் காரணமாக வந்து ஈரான் கூட ஒரு நல்ல ஒரு உறவில் தான் இருந்துச்சு இந்தியா. நம்ம இப்போ எல்லாத்தையுமே ஒரு நல்ல உறவில் இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் இருந்துச்சுன்னு மட்டும்தான் சொல்ல முடியுது. ஏன்னா இப்போ அப்படி நல்லுறவில் இருந்த எல்லா நாடுகளையும் ஒரு பகை நாடுகளாக மாற்றி வைத்திருக்கிறார் ட்ரம்ப். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்லுறவில் இருந்த ஈரான், அவங்களும் நமக்கு கச்சா எண்ணெய் கொடுத்தாங்க. அந்த கச்சா எண்ணெய் உலகத்தில் எந்த நாடும் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. இந்திய ரூபாய் மதிப்பில் இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய் வழங்கிய ஒரே நாடு ஈரானாகத்தான் இருந்துச்சு. இதில் இந்தியாவுக்கு வந்து ஆயிரக்கணக்கான கோடிகள் வந்து லாபமாக கிடைச்சிச்சு. ஆனால் இந்த பிரச்சனை அமெரிக்காவுக்கு ஆகாத நாடு அப்படிங்கிற இடத்துல இருந்து ஈரான் கிட்ட க்ரூட் ஆயில் வாங்குறதையும் இந்தியா கட் பண்ணிருச்சு. இஸ்ரேல் எடுத்துக்கிட்டோம்னா, இஸ்ரேல் கூட நமக்கு எப்போ என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடக்க காலத்திலேருந்தே இஸ்ரேலை வந்து இந்தியா என்னவாக பார்த்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாடாக, ஒரு அஃபிஷியலாக ஒரு நாடாக அங்கீகரித்து அது கூட எந்த ஒப்பந்தமும் போடுறதில்லை, எந்த ஒரு நல்லுறவும் பெரிதாக ஒரு கான்டாக்டே இல்லாமல் தான் இந்தியாவுக்கு இருந்துச்சு. ஏன்னா நம்ம சுதந்திரத்துக்கு பின்ன எடுத்துக்கிட்டாலும் நாடுகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். சோவியத்தை ஆதரித்த நாடுகள், அமெரிக்காவை ஆதரித்த நாடுகள், இப்படியான ஒரு இதுதான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 90கள் வரைக்குமே வந்து இஸ்ரேல் கூட நமக்கு ஒரு நல்ல உறவு இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஆரம்பத்தில் இருந்தே ஒரு நல்ல முடிவை முன்பு இருந்தவர்கள் எடுத்திருந்தார்கள். என்னென்னா பாலஸ்தீன ஆதரவு அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்திருந்தோம்.
அரபு நாடுகளுக்கு நம்ம மீது நல்ல மரியாதை இருந்தது, ஒரு நல்லுறவு இருந்தது, நல்ல செல்வாக்கு இருந்தது. ஸோ இப்படியான நிலை இருக்கும்போது இயல்பாகவே ஈரானுடன் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதோ அல்லது அவங்களோட ஒப்பந்தம் போடுறதோ எல்லா நாடுகளையும் பகைத்து கொள்வதற்கான ஒரு சூழலை உண்டாக்கும் அப்படிங்கிற பேரில் நமக்கு இஸ்ரேலோட பெரிதாக உறவு இல்லாமல் இருந்துச்சு. இந்த குளோபலைசேஷன் அகைன் வந்தீங்கன்னா ஒரு 90களுக்கு பின்னாடி அந்த குளோபலைசேஷன் பீரியடில் தான் இந்தியாவோட கொள்கைகள், வெளியுறவு கொள்கைகள்லாம் மாறுது. அப்போ தான் நம்ம ஈரான் கூட ஒரு இணக்கமாக போகிறோம். ஏன் ஈரான் கூட இஸ்ரேல் கூட இணக்கமாக போகிறோம்? ஏன் இஸ்ரேல் கூட இணக்கமாக இந்தியா போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள்ட்ட இருந்த டிஃபென்ஸ் சிஸ்டம், ஸோ அவங்கள்ட்ட அந்த இராணுவ கட்டமைப்பு, சர்வைலன்ஸ், குறிப்பாக உளவு, பொய்ச்செயலாளர் கூட இதை பற்றிலாம் எழுதியிருக்காரு நிறையா. ஸோ நம்ம மொசாட் கேள்விப்பட்டிருக்கோம். மொசாட் ஈழத்தில் என்ன செய்தது, ஸ்ரீலங்காவுக்கு ஆர்மி சப்ளை பண்ணது மட்டும் கிடையாது, உளவு வேலைகளை எப்படி உளவு வேலைக்கான பயிற்சிகள் கொடுக்கறது முதற்கொண்டு எல்லா வேலைகளையும் இஸ்ரேல் செஞ்சதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். 2017 வரைக்கும் இந்தியாவிலிருந்து பிரதமர் யாரும் இஸ்ரேலுக்கு போனதில்லை. இஸ்ரேலுக்கு போகிறாரு மோடி. அப்புறம் இப்போ சமீபத்தில் போனார். அவர் போயிட்டு வந்த அடுத்த நாள் போர் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ராசி எப்படி, நம்ம மோடியோட ராசி எப்படி? ஸோ இப்படியான சூழ்நிலை தான் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்குது. இஸ்ரேல் கூட இந்த உளவு சம்பந்தமாக மோடி ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த வேவு பார்க்குற வேலை இருக்கு இல்லையா, நேரடியாக எந்த வேலையும் பாஜக அரசு செய்யாது. அப்போ இந்த வேவு பார்க்குற வேலைக்கு இஸ்ரேல் தான் சரியாக இருந்துச்சு. அதற்கான எக்யூப்மெண்ட்ஸை கொடுக்குறதா இஸ்ரேல் தான் இருந்துச்சு. நம்ம பெகாசஸ் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு, உலகம் முழுக்க 50,000 பேரை கண்காணிக்கிறதுக்கு இந்த பெகாசஸ் உதவுனுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் ராகுல் காந்தி முதற்கொண்டு பல்வேறு ஊடகவியலாளர்கள் இன்னும் பலர் இந்த பெகாசஸ் மூலம் கண்காணிக்கப்பட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு மொபைல் ஃபோனில் ஒரு மால்வேர், ஒரு ஸ்பைவேரை இன்சர்ட் பண்ணி அதுக்கு இதில் இன்னொன்று என்னென்னா, ஏதாவது ஒரு லிங்கை கிளிக் பண்ணலாம், கிளிக் பண்ணாமலும் இன்சர்ட் பண்ணலாம். அப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்களோட டிவைஸில் இருக்க எல்லா டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்க டிவைஸை கண்ட்ரோலும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மால்வேர் தான் இந்த பெகாசஸ். ஸோ இப்படி ஜனநாயகத்துக்கு விரோதமான எல்லா செயல்களையும் செய்வதற்கு இஸ்ரேல் தயாராக இருந்தது. அப்போ இயல்பாகவே மோடியும் இஸ்ரேல் கூட சேர்றது ஒரு வியப்பான விஷயம் கிடையாது. ஏன்னா ஜனநாயகத்துக்கு விரோதமான எல்லா சக்திகளையும் மோடி அரசு, பாஜக அரசு நிச்சயமாக ஆதரிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. ஈரானோட உறவு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பேசணும். ஈரான் கூட இந்தியாவுக்கு ஒரு நல்ல உறவு அப்படிங்கிறது ஷா ஆட்சிக்கு முன்னாடி கிடையாது. ஷா ஆட்சிக்கு பின்னாடி தான் நம்ம அந்த கொமேனி வரப்போ தான் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கொமேனி வந்ததுக்கப்புறம் தான் அது வரைக்கும் நட்பு நாடாக ஈரான் கூட இருந்த அமெரிக்கா எதிரி நாடாக மாறுது. நட்பு நாடாக இருந்துச்சு. ஈரானுக்கு இன்னும் சொல்லணும்னா இராணுவ ரீதியாக அமெரிக்கா நிறைய உதவிகள் செஞ்சுருக்கு. எப்போ அமெரிக்காவுக்கு எதிராக அங்கே நடந்த புரட்சிக்கு பின்னர் இஸ்லாமிய நாடாக தன்னை ஈரான் அறிவிச்சுக்குதோ, அப்போ இருந்த கொமேனி என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்கா ஒரு இரட்டை வேலைகளை செய்யக்கூடிய நாடு, அது ஒரு எதிரி நாடு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாரு. அது அதோட லெகசி அப்படியே அலி கமேனி தொடர்றாரு. ஸோ அமெரிக்காவை பற்றி ஈரான் இன்றைக்கு நேற்றைக்கு புரிந்து கொள்ளவில்லை. தெளிவாக 30 வருடங்களுக்கு மேலாக புரிந்து கொண்டு தான் அதை எதிர்த்து சர்வை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியான ஒரு ஸ்டேட்டஸ் தான் ஈரானை பொறுத்தவரையும் இருக்குது. அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சோவியத் ஒரு அணி, அமெரிக்கா ஒரு அணியாகத்தான் சுதந்திரத்துக்கு பின்னால் இருக்கிறது. சோவியத் உடைந்ததுக்கப்புறம் அந்த இடத்தை நிரப்பும் வேலையை அமெரிக்கா செய்யுது இந்த லிபரலைசேஷன் பீரியடில். ஏன்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய சந்தை, அமெரிக்காவுக்கு இவ்வளோ பெரிய சந்தையை விட்டு கொடுக்க மனம் கிடையாது. அப்போ எல்லா நாடுகள்லையும் பண்ணக்கூடிய அதே வேலையை செய்கிறாங்க. இராணுவ ரீதியான கட்டமைப்புகள், அது இல்லாமல் போர் ரீதியான விஷயங்கள், இப்படியான பல்வேறு ஒப்பந்தங்கள் வரிசையாக இந்தியா கூட அமெரிக்கா போட்டுக்கிட்டே இருக்குது. லாஜிஸ்டிக் ரிலேட்டடாக ஒரு ஒப்பந்தம் கூட போடுறாங்க. LEMOAன்னு சொல்லிட்டு லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மெமோரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2016 போடுறாங்க. இந்த அக்ரிமெண்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, இன்றைய போரில் இது இன்னும் உச்சத்துக்கு போகும் பட்சத்தில் இதில் இந்தியா நேரடியாக பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். என்ன இந்த அக்ரிமெண்ட் சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர ஒப்பந்தமாக இது இருக்குது. என்னென்னா, இரண்டு நாடுகளுடைய போர்க்கப்பல்களை அவங்க வந்து தங்களுடைய போர்க்கப்பல்கள் ரிப்பேர் ஆகுது, ஃபியூவல் எரிபொருள் ஷார்ட்டேஜ் ஆகுது, மருத்துவ உதவி தேவை, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் போது என்ன பண்ணலாம், இந்த நாடுகள், ஒரு நாடு வந்து மற்றொரு நாடோட துறைமுகத்தில் போய் இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம், மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட், பரஸ்பர ஒப்பந்தத்தை 2016 போடுறாங்க. அப்புறம் இராணுவ ரீதியான ஒப்பந்தங்கள் போடப்படுது. இப்படி பல்வேறு ஒப்பந்தங்கள் வந்து தொடர்ச்சியாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் போடப்படுது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த போர் ஒருவேளை ஒரு அடுத்த கட்ட உச்சத்தை நோக்கி நகருது அப்படின்னா, மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்க இராணுவ தளங்களுக்கு அமெரிக்கா போர்க்கப்பல் இனி போக முடியாது. ஈரான் அங்கிருந்து தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏற்கனவே மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்கள், அமெரிக்காவின் இராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்கிக்கிட்டு இருக்கு. ஈரான் பார்த்தாதுன்னு ஹமாஸ் ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விடுதலை இயக்கங்களும், இன்னும் சில இஸ்லாமிய விடுதலை இயக்கங்களும் ஈரானுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. அப்போ வந்து அங்கே போக முடியாது. அப்போ அங்கே போக முடியாதுன்னா நேரம் எங்கே வருவாங்க? உற்ற நண்பன், ட்ரம்போட உற்ற நண்பன் மோடி அவர்களுடைய ஆட்சி செய்யக்கூடிய இந்தியாவுக்கு தான் வருவாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 5 துறைமுகங்கள், குறிப்பாக சவுத்தில் இருக்கக்கூடிய 5 துறைமுகங்கள் வந்து இந்த ஒப்பந்தத்தின் கீழே வருது அப்படின்னு சொல்லி டேட்டா சொல்லுது. சென்னை, விசாகப்பட்டினம், அப்புறம் மும்பை, அப்புறம் கொச்சின். ஸோ கிட்டத்தட்ட இந்த பெல்ட்டு தான், நம்ம பெல்ட்டு தான். இது எல்லாமே வந்து இந்த குறிப்பிட்ட இதில் எக்ஸ்பர்டைஸாக இருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து அமெரிக்காவின் போர்க்கப்பல் ஏதேனும் உதவிக்கு தேவைப்படும் பட்சத்தில் வரலாம். அந்த அக்ரிமெண்ட்டில் சொல்லுவாங்க, எந்த ஒரு இன்சிடெண்ட்டையும் பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து உதவி செய்கிறதா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒப்பந்தம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒரு சாதாரணமாக எக்ஸில் வந்து ஒரு பெரிய ஒப்பந்தத்தையே நாங்கள் பண்ணி முடிச்சிட்டேன்னு ட்ரம்ப் சொல்லும் அளவுக்கு தான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவு இருக்குது. இது வந்து ஒரு மியூச்சுவலான உறவாக இல்லை. ட்ரம்ப் வந்து சொல்கிறதை இந்தியா கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இப்போது இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் வந்து எளிதாக இந்தியாவை இந்த போரில் இழுத்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் இந்த வாரத்தில் வந்து ஈரானோட போர்க்கப்பல் ஒன்று நம்ம விசாகப்பட்டினத்தில் நடந்த ஒரு கடற்படை நிகழ்ச்சிக்கு வந்துச்சு. ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு மோடி கூட வந்திருந்தார். அந்த நிகழ்ச்சியில் முடிஞ்சதுக்கப்புறம் இந்திய எல்லையை தாண்டி பொதுவான கடல் தடத்தில் போய்கிட்டு இருக்கும்போது அதை வந்து அமெரிக்காவோட நீர்மூழ்கி கப்பல் வந்து தாக்கி முற்றிலுமாக அழிக்குது, மூழ்க வைக்கப்படுது. அதற்கு மருத்துவ உதவிகள் வந்து இந்தியா தரப்புலேருந்து செய்யப்பட்டாலும் நமக்கு போர் எங்கே வந்துருச்சு அப்படிங்கிறதோட சீரியஸ்னஸை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இலங்கையிலிருந்து கொஞ்சம் தாண்டி பொது கடல் வழித்தடத்தில் அமெரிக்கா வந்து ஒரு நிகழ்வுக்கு வந்த, இந்தியாவுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்த ஈரானின் போர்க்கப்பலை மூழ்கடிக்குது. இந்த சூழ்நிலையில் இந்தியா என்ன நிலைப்பாடு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? இது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம யார் பக்கம் நிற்கணும்? நீங்கள் அணிசேரா கொள்கை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து ஈரானுக்கு இந்தியாவோட எல்லை பகுதியில் அடிபடலை அப்படின்னு நீங்கள் ஒரு காரணத்தை சொல்லி நம்ம தப்பிச்சிடலாம். நாளைக்கு இந்திய எல்லைக்குள்ளேயே இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, அல்லது வந்து அமெரிக்காவோட போர்க்கப்பலை சரி செய்வதற்கான இராணுவ தளமாக இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு துறைமுகத்தை அமெரிக்கா பயன்படுத்தும். ஏன்னா எல்என்டிலாம் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இந்த விஷயத்தில், ஏதாவது மெயின்டெனன்ஸ் ஒர்க்னா பண்ணுறதுக்கு. அப்படி பயன்படுத்தும் போது மத்திய கிழக்கு நாடுகளை தாக்கும் ஈரானுக்கு இந்தியாவை தாக்க எவ்வளோ நேரம் ஆகிரும்? அப்போ நம்ம எவ்வளவு பிரச்சனைகளில் சிக்கியிருக்கோம். மோடி அரசு தொடர்ச்சியாக போட்ட ஒப்பந்தங்கள் யாருக்கானதாக இருக்குது? ரொம்ப ஈஸியாக இந்த விஷயங்கள் எல்லாம் இதை பேசும்போதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இவ்வளோலாம் நடக்குமா, நீங்கள் ஏன் அவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படின்னு. நாம் வந்து கேஸ் இல்லாமல் போவோம், நம்ம வீட்டில் கேஸ் இல்லாமல் போவோம், புக் பண்ண முடியாமல் நம்மளை விறகு அடுப்பை வச்சு எரின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி நம்ம நினச்சி பார்க்கல, அது நடந்துருச்சு. அப்போ எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கு இந்த போர். ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தது எல்லாமே எந்த நாட்டோட நமக்கு என்ன மாதிரியான உறவு இருந்துச்சு அப்படிங்கிறது. இந்த போரோட தொடக்கம் எங்கே தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ரிச்டு யுரேனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. செறிவூட்டப்பட்ட யுரேனியம், அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய யுரேனியம். அது
அது வந்து எனர்ஜி சோர்ஸுக்கும் பயன்படுத்துவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு தேவையான ஆற்றலை உருவாக்குவதற்கு வந்து அந்த யுரேனியம் பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த யுரேனியம் வந்து ஈரான் கிட்ட வந்து அவங்களோட நாட்டுக்கு ஆற்றலை உருவாக்குவதற்கு தேவையான யுரேனியத்தை விட அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தால் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த குற்றச்சாட்டை முதல்ல வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல். சுற்றி இருக்க எல்லாரு கூடயும் சண்டை போட்டான், அடுத்ததாக வந்து ஈரான்ட்ட வரான். இந்த பிரச்சனை வந்து ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்க வந்து அணு ஆயுதம் தயாரிக்க போகிறாங்க, எங்களோட இருப்பு கேள்விக்குள்ளாக்கப்படுது அப்படின்னு இஸ்ரேல் சொல்லுது. எப்படி பாலஸ்தீனத்தில் ஹமாஸை அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காசாவில் இன்னும் இன்றைக்கு வரை வந்து அங்கே எல்லாம் வந்து உணவு இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இருக்காங்க. அங்கே குண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரே நேரத்தில் லெபனான், இன்னொரு பக்கம் பாலஸ்தீன், இன்னொரு பக்கம் ஈரான், இப்படி 3 நாடுகளோட இஸ்ரேல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் தனியாக சண்டை போடல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இஸ்ரேலுக்கு முழு பலத்தை தரக்கூடிய, இராணுவ பலத்தை தரக்கூடிய நாடாக பின்னாடி அமெரிக்கா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். இந்த உண்மையில் வந்து அவங்க அணு ஆயுதம் தயாரிக்க போகிறாங்களா, அணு ஆயுதத்தோட தேவை என்ன இன்றைய காலகட்டத்தில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் ஒரு நாட்டிடம் எனர்ஜி சோர்ஸ் இருக்குது, மைனிங் இருக்குது, எல்லா வித ஆற்றல் வளங்களும் இருக்குது. ஆனால் அணு ஆயுதம் இல்லைன்னா அமெரிக்கா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியை வீழ்த்துவதற்கு என்ன வேணாலும் செய்யும். அதோட படையை நேரடியாக அந்த நாட்டில் இறக்கி அந்த நாட்டின் உச்சபட்ச தலைவரை கைது செய்யும். வெனிசுலாவில் நடந்த மாதிரி கைது செஞ்சுட்டு அங்கே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த நாட்டை வந்து அதோட கட்டுப்பாட்டில் கொண்டு வரும். அதை யாரும் கேட்க முடியாது. அப்படிங்கிற ஒரு நிலைமை தான், அப்படிங்கிற ஒரு சினாரியோவை உலக நாடுகளின் மத்திய இன்றைய சூழ்நிலையில் அமெரிக்கா உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லா நாடுகளையும் மறைமுகமாக அணு ஆயுதத்தை உருவாக்க தூண்டி விட்டுட்டு எங்களை தவிர வேற யார்ட்டையும் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அமெரிக்கா எடுக்குது. நீங்கள் ஒரு நட்பு நாடாக இருக்கீங்க, அமெரிக்காவுக்கு நட்பு நாடாக இருந்தால் நீங்கள் அணு ஆயுதத்தை தயாரிச்சுக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதம் இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா, இஸ்ரேல் ஒரு கொள்கை நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. என்னன்னா, என்கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அதனால் உலக மையத்தில் வந்து நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பல்வேறு ஆர்டிகல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அப்போ அமெரிக்காவின் நட்பு நாடுகள் யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரியான அணு ஆயுதங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட விளைவாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஈரான் ஒரு கட்டத்தில் பணிஞ்சு வருது. பல்வேறு பொருளாதார தடைகள் அவங்க மேலே போடப்படுது. இதற்கப்புறம் சரி நான் வந்து அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டேன்னு கையெழுத்து போட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த அக்ரிமெண்ட்டுக்கு வர்றதுக்கு அந்த ப்ராசஸ் முடிகிற தருவாயில் இருக்கிறப்ப தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் அவங்க மேலே தொடர்ச்சியாக குண்டுகள் போடுறாங்க. ஒரு பள்ளி, பெண்கள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளி வந்து முற்றிலுமாக நாசமாக்கப்படுது. பல நூறு பெண் குழந்தைகள் இறந்து போகிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் அலிகமேனியோட அவர் தங்கியிருந்த மாளிகை மேலே குண்டு போட்டு அவரையும் சாவடிக்கிறாங்க. ஸோ அப்போ போருக்கு தூண்டி விடுவது அப்படிங்கிற ஒரு வேலையை அமெரிக்கா செய்து விட்டது. இன்னொன்று, அமெரிக்கா ஈரானை பாலஸ்தீன் மாதிரி நினச்சிருச்சு. ஈரான்கிட்ட இஸ்ரேல்கிட்ட இருக்கிற இராணுவ வலிமையை போலவே ஒரு சமமான ஒரு இராணுவ வலிமையை கொண்ட ஒரு நாடாகவும், புவியியல் ரீதியாக ஜாகிரபிக்கலாக பார்த்தோம்னா தரை வழியாக போய் ஈரானை போய் தாக்கி அமெரிக்காவால் அழித்து விட முடியாது. ஏன்னா வியட்நாமில் போய் ஒரு தடவை போய் படாத பாடுபட்டு ஒரு பெரும் தோல்வியை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு சில நாட்களில் இந்த போர் முடிவுக்கு வந்துவிடும் என்று அமெரிக்கா நினச்சி இறங்கினாங்க. இன்றைக்கு அது இப்போதைக்கு முடிவுக்கு வராது அப்படிங்கிறத தாண்டி பெரும் பொருட்செலவு வந்து அமெரிக்காவுக்கு வந்து குமிஞ்சிருச்சு. அமெரிக்காவுக்குள் அமெரிக்க மக்கள் வந்து இதை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யா போரில் பல்வேறு நிதி ஆதாரங்களை இழந்த ரஷ்யா வந்து நாளொன்றுக்கு மில்லியன் கணக்கில் இன்றைக்கி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா மத்திய கிழக்கு நாடுகள்லேருந்து அந்த நீரிணையிலிருந்து வெளியில் கப்பல்கள் வர்றதுக்கு வந்து தடையை வந்து ஈரான் விதிச்சிருக்காங்க. எப்படி சொல்கிறாங்க அந்த தடை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீன ஃப்ளாக், சீனாவோட கொடி பறக்கும் கப்பல்கள் தவிர வேறு எந்த கப்பல்களும் இங்கிருந்து வெளியே போக முடியாது, வெளியில் போனால் தாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நீரிணை வந்து ரொம்ப சிறியதாக இருக்குது, ஈரானை தாண்டி போக முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருக்குது. ஸோ இப்போ அமெரிக்கா இஸ்ரேல் அப்படிங்கிற 2 நாடுகள் சேர்ந்து தாக்கும்போது இதை ஒரு ஆயுதமாக ஈரான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் இந்திய அரசு வந்து எப்படியோ நாங்கள் வந்து உங்களோட போர்க்கப்பலுக்கு இருந்த மக்களுக்கு வந்து உதவிலாம் செஞ்சு நாங்கள் வந்து அவங்கள காப்பாற்றிருக்கோம்,
பார்த்து ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி 2 கப்பல்களை அவங்க வெளியில் விட்டுருக்காங்க. அந்த நீரிணையை தாண்டி 2 கப்பல்கள் மட்டும் வந்திருக்கு. பேக்கப்பில், ஈரானுக்கு பேக்கப்பில் ரஷ்யாவும் சீனாவும் இராணுவ உதவிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு வரைக்கும் போர் இப்படியான நிலைமையை நோக்கித்தான் போய் கொண்டு இருக்கிறது. கச்சா இனி வரும் காலங்களில் போர் அப்படிங்கிறது வந்து அணு ஆயுதம் யார்கிட்ட அதிகம் இருக்குது அப்படிங்கிறத வைத்து நடக்குமான்னு தெரில. ஆனால் இந்த எண்ணெய் யாரிடம் அதிகம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நிச்சயமாக போர் வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாடுகள்லையும் நடக்கும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அணு ஆயுதம் இல்லாத எல்லா நாடுகளும், ஆற்றல் வைத்திருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அமெரிக்காவுக்கு கீழ் தான் அப்படிங்கிற ஒரு போர் வெறி பிடிச்ச ஒரு நாடாக அமெரிக்கா மாறிக்கிட்டு இருக்கு. அதில் அதிபர்கள் மாறலாம், யார் மாறினாலும் அவங்களோட இந்த கொள்கை வந்து மாறின மாதிரி தெரியல. பெரியார் சொன்னது தான், இது வந்து ஒரு பெரிய நாடு ஒரு சிறிய நாடை தாக்கினால் நம்ம யார் பக்கம் நிற்கணும், சிறிய நாட்டு பக்கம் அப்படிங்கிறது வந்து அளவை பொறுத்தல்ல, அது ஒரு ஆதிக்கத்தை பொறுத்து பெரியார் சொல்கிறார். இது வந்து ஒரு பேர் மினிமம் ஒரு கிளாரிட்டி அப்படின்னு சொல்லலாம், குறைந்தபட்ச தெளிவு. யாருக்காக இருந்தாலும் ஒரு பெரிய நாடு சிறிய நாடை தாக்குது, அதிகம் உள்ளவன் ஆதிக்கம் குறைந்தவனை தாக்குறான் அப்படின்னா நம்ம யார் ஒடுக்கப்படுகிறானோ அவன் பக்கம் நிற்கணும் அப்படிங்கிறது தான் பெரியார் குறிப்பிட்டு சொல்கிறது. அந்த நிலைப்பாட்டை தான் நாமளும் இப்போ எடுக்கணும். சரி, அப்போ இந்த நாடு ஜெயிக்கணும் அந்த நாடு ஜெயிக்கணுமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம போக வேண்டிய தேவை கிடையாது. போர் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு வந்து இரு நாட்டில் இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் வந்து அந்த போரில் பங்கு பெறுறாங்களா அப்படின்னா கிடையாது. யாருக்கு அதிகாரம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நடக்கிற போர் இது. எந்த பெருமுதலாளிக்கு எவ்வளவு பணம் போக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நடக்கிற போர் இது. இந்த போரை வந்து எந்த போரையும் நம்ம ஆதரவு தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் நிலைப்பாடு ஏன் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து நம்ம தார்மீகம் சார்ந்தது, கொள்கை சார்ந்தது. போர் வேணாம் அப்படிங்கிறது நம்மளோட விருப்பமாக இருக்கலாம். ஆனால் யார் வந்து இதில் அத்துமீறி செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறதுல ஒரு கொள்கை நிலைப்பாட்டை நாம் நிச்சயம் எடுக்க வேண்டும். அந்த வகையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்வது வந்து ஒரு மனிதத்தன்மையற்ற ஒரு செயல். இதில் முரண் என்னன்னா, பாஜக இஸ்ரேலை ஆதரிக்கிறதே ஒரு வரலாற்று முரண் தான். ஏன்னா பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு வந்து அவர்களோட இன்ஸ்பிரேஷன் கேட்டிங்கன்னா ஜெர்மானியர்கள் தான். ஜெர்மானியன் தான் சொல்லுவான், நான் வந்து தூய ஆரியன்னு சொல்லுவான், நான் தான் தூய ஆரியன்னு சொல்லுவான். அங்கே இருக்கக்கூடிய மேற்கு ஐரோப்பியர்களும் ஜெர்மானியர்களும் தான் தூய ஆரியர்கள். இஸ்ரேலியர்கள், யூதர்கள் வந்து இந்த பூமியில் பிறக்கக்கூட தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு ஹிட்லரோட வகைராக்களோ சொல்லுவாங்க. அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஆர்எஸ்எஸோட யூனிஃபார்மில் இருந்து செயல்படும் முறையிலிருந்து எல்லாத்தையும் ஹிட்லரை பார்த்து இன்ஸ்பயர் ஆன பாஜக இன்னைக்கு வந்து ஒரு வரலாற்று முரணாக இஸ்ரேல் பக்கம் போய் நிற்கிது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ போர் அப்படிங்கிறது அழிவை நோக்கியது. போர் வேண்டாம் அப்படிங்கிறது சொல்கிற அதே நேரத்தில் உலகத்தில் நம்ம சுற்றி என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியதும் நம்மளோட கடமைன்னு நினைக்கிறேன். ஏதோ குறைந்தபட்சம் ஓரளவு இப்போதைய நிலைமை என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி.